சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று 9ஆம் திருமுறையில் முதல் திருப்பதிகம் நிறைவடைந்து 2வது திருப்பதிகத்தை சிந்திப்பதற்கு பெருமானின் கருணை துணை செய்துள்ளது. இந்த பதிகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பெருமானை பாதாதி கேசமாக வருணிக்கும் திறத்தினை மிக அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பதிகம். மனிதர்களை, அதாவது ஒரு மன்னனையோ அல்லது செல்வந்தர்களையோ அல்லது ஒரு பெண்ணையோ வருணிக்கும் போது தலையில் இருந்து கால் வரை அப்படின்ற ஒரு பாங்கில் தான் நம்மளுடைய இலக்கிய நயம் அமையும். ஆனால் பெருமானை மட்டும் அப்படி பார்க்கக்கூடாது, பாதாதி கேசமாக பார்க்க வேண்டும். அந்த குறிப்பில் தான் இந்த பதிகம் நமக்கு அழகாக அருளி செய்திருக்கின்றார் திருமாளிகை தேவர். உயர்கொடி ஆடை என்று ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிகம். முதல் பாடலே பெருமானுடைய திருவடிகளைத்தான் நமக்கு சொல்லுகின்றது. ஏன் அப்படின்னா, திருவடி திருத்தாண்டகம் நமக்கு தெரியும். பெருமானின் தூக்கிய திருவடி தான் நமக்கு அருள் கொடுக்கக்கூடியது. ஊன்றிய திருவடி தான் நம்ம ஆணவத்தை அழுத்தி நிற்கக்கூடியது. ஆக 2 திருவடிகளும் நமக்கு தேவையானது அப்படிங்கிற குறிப்பில் தான் முதல்ல எடுப்பிலேயே திருவடிகளை நமக்கு இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு. பாடலை பார்த்துடலாம். உயர் கொடியாடை மேடை படலத்தின் ஓமதும படலத்தின் பிய நெடுமாடத்து ஆகில் புகை படலும் பெருகிய பெரும்பற்ற போலியோர் சியரொளி மணிகள் நீரந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மாயர் வரும் மாமரர் மாகுடம் தோய் மலர்ச்சே வடிகள் என் மனத்து வைத்தரு. திருச்சிற்றம்பலம். அற்புதமான கருத்துக்கள் செறிந்து இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது. அதாவது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரோன் இருக்கு இல்லையா, ட்ரோன்ல இருந்து ஜூம் இன் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஒரு அமைப்பில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மிக அழகாக இருக்குது. அதாவது மேலே இருந்து அப்படியே ஒரு இடத்த, இப்போ ஒரு ட்ரோன் பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தில்லைக்கு மேலே நிற்குது. தில்லையை அப்படியே கீழே 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 ஒவ்வொரு இடமா நமக்கு காமிச்சிட்டு அப்படியே பெருமானுடைய திருவடியை நமக்கு காமிக்குதுன்னா அதை அப்படியே உங்களால் உருவகம் பண்ண முடியுது இல்லையா. இந்த அமைப்பில் தான் இந்த முழு பாடலுமே நமக்கு அமைந்திருக்கு. பாருங்க, உயர்கொடி ஆடை. இப்போ மேலே இருந்து அந்த ட்ரோன் கீழே இறங்குது. இறங்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மாளிகைகள் இருக்கு. அந்த மாளிகைகளில் அழகாக கொடி பறந்து கொண்டு இருக்கின்றது. கொடி எப்போ பறக்க விடுவாங்க அப்படின்னா, அது மங்களத்தின் குறியீடு. நமக்கு இன்னைக்கும் தெரியும், அமங்கலமாக ஏதாவது நடந்தால் கொடி அரை கம்பத்தில் தான் பறக்க விடுவார்கள் அப்படிங்கிறது. அப்போ கொடி உயர்ந்து பறக்குதுன்னா அங்கே மங்களம் நிறைந்து இருக்கு அப்படிங்கிறது தான் பொருள். அது மட்டுமல்ல, செல்வ செழிப்பு நிறைந்த ஊராக இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கொடிகள் உயர்ந்து பறந்து கொண்டு இருக்கின்றதாம். இப்படிப்பட்ட பெரும்பற்ற புலியூர் அந்த இடத்துல ஓமதூம படலத்தின் பெருகிய பெரும்பற்ற புலியூர். இதை நம்ம கொண்டு கூட்டுறோம். பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிறத நம்ம கொண்டு கூட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா, ஓமதூம படலத்தின் பெருகிய பெரும்பற்ற புலியூர். ஓமம் அப்படின்னா ஹோமகுண்டங்கள் மூலமாக வளர்க்கக்கூடிய அந்த அக்னி காரியத்தினால் அந்த இடம் முழுவதுமாக புகை மண்டலமாக இருக்கு. என்ன குறிப்பு அப்படின்னா, கோயில்களில் சரிவர பூசைகள் செய்து வருகின்றார்கள். அப்போ அந்த ஊர் எப்போதுமே செல்வ செழிப்பு மட்டும் அல்ல, இயற்கையாகவும் செழிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மாதம் மும்மாறி பெய்வதாக இருந்தாலும் சரி, சரியான நேரத்தில் காற்றடிப்பதாக இருந்தாலும், சரியான நேரத்தில் வெயில் வேண்டும் என்றாலும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேள்விகள் சரியாக நடக்கிற இடத்துல எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை மட்டும் கிடையாது, இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது. யோசிச்சு பாருங்க, மழை இல்லைன்னா நாம் அதற்காக வேள்வி செய்து மழையை வர வைப்பதும், மழை அதிகமாக வந்ததுன்னா வேள்விகள் செய்து அதை குறைப்பதும் இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் காரணங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாம் நம் மனித அறிவுக்கு மிக மிஞ்சிய ஒரு செயல்.
அப்படிப்பட்ட கோயிலில் இங்கே அந்த ஓமகுண்டங்கள் மூலமாக, அக்னி காரியங்கள் மூலமாக புகை எழுது. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நிறைய புகை வரும் இல்லையா. அப்போ அந்த ட்ரோன் அப்படியே கீழே இறங்குது. முதல்ல அந்த கொடிகள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த அந்த படலத்தை, அந்த புகைப்படலத்தை பார்க்குது. அப்புறம் அப்படியே கீழே இறங்குது. கீழே இறங்கும்போது என்ன ஆகும்? வீடுகளில் ஏற்றுற தூப தீபங்கள் அது கோயில் அளவுக்கு, வேள்வி செய்கிற அளவுக்கு பெரிய அளவில் புகை மண்டலமாக இருக்காது. ஆனால் கொஞ்சம் புகை வரும் இல்லையா, அது அப்படியே காமிக்கிறாரு. அது அப்படியே நம்மளுக்கு விஷுவலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது அப்படியே காமிக்கிறாரு. அப்போ பியர் நெடுமாடத்து அகிர் புகை படலம். அங்கே அகில் புகை வீடுகளில் செய்கிற வழிபாடு, வீடுகள்லையும் வழிபாடு சரிவர செய்து வந்தார்கள் அப்படிங்கிற குறிப்பை நாம் இங்கே பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இடத்துல சியரொளி மணிகள் நிறந்து சேர் நிறைந்த கனகம், அதாவது தங்கங்கள் நிறைய, அந்த இடம் முழுக்கவே தங்கமாக இருக்குது. ஆனால் அதில் மணிகள் நிறைய பதித்து வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு நிறைந்த இடமாக இருக்கின்ற சிற்றம்பலத்தில் கூத்து நிகழ்த்தி கொண்டு இருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்ப்பதற்கு யார் வருகின்றார்கள் தெரியுமா? மயக்கம் தீர்ந்த தேவர்கள் வருகின்றார்கள். அது என்ன மயக்கம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருமானே முழுமுதற் கடவுள் என்று வருபவர்கள்தான் மயக்கம் தீர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மயக்கம் தீர்ந்த தேவர்கள் பெருமானை இறைஞ்சி நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருவடிகள், பெருமானுடைய மலர் சேவடிகள் என் மனத்து வைத்து அருளே அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்றாரு. என்னன்னா, பெருமானுடைய திருவடிகள் நம்ம மனசுல இருக்கணும். ஏன் நம்ம மனசுல இருக்கணும் அப்படின்னா, நாம என்னைக்குமே பெருமானை தவிர வேற எதையுமே நினைக்க முடியாத அளவுக்கு, நினைக்க கூடாத அளவுக்கு நம்ம மனத்தை பழக்க வேண்டும். அதை எப்படி பழக்க முடியும் அப்படின்னா, அந்த திருவடிகளை நாம் தினமும் தியானம் செய்வதன் மூலமாக மட்டுமே இது நடக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பாட்டை எவ்வளவு அழகா அப்படியே ஜூம் இன் பண்ணி நமக்கு காமிப்பது போல இருக்கு இல்லையா. ஆனால் அதே நேரத்தில் பெருமானோட திருவடிகளை சிக்கன பிடித்தால் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து, என்னெல்லாம் நோய்கள் இருக்கோ, நம்ம எல்லாருக்குமே பிறவி நோய் தானே, அதை தீர்த்து அருள் செய்வான் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக வைத்து அருள் செய்கின்ற முதல் பாடல் 2ஆம் திருப்பதிகத்தில் இருந்து. 2வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். கருவளமேக தகடு தோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும் பெருவள முத்தி நான் மறை தொழிலால் எழில் மிகு பெரும்பற்ற போலியோர் திருவள தெய்வ பதிவிதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா உருவளரின்ப சிலம்பொலி அலம்பும் உன்னடி கீழது நோயிரே. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு பாடல். அதாவது இந்த பதிகம் முழுவதுமே பாதாதி கேசமாக ஒரு வருணனையாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் பதிகம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா 2வது பாடல் பெருமானோடைய திருவடிக்கு கீழ் அப்படின்னு சொல்றாரு. என்ன பொருள்னா, திருவடிக்கு கீழே எப்படி போக முடியும்னா, ஊன்றிய திருவடிக்கு கீழே போக முடியாது. ஏன்னா அங்க ஏற்கனவே முயலகன் இருக்கிறதுனால. அப்ப வேற எதுவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா, தூக்கிய திருவடிக்கு கீழ். ஏன்னா அதுதான் அருள் செய்யக்கூடிய திருவடி இல்லையா. தூக்கிய திருவடி அன்றோ எம்மை ஆட்கொண்டதே அப்படிங்கிறத நாம இங்க நினைவுல வச்சுக்கணும். அப்ப பெருமானோடைய அந்த தூக்கிய திருவடிக்கு கீழ் என் உயிர் இருக்க வேண்டும். என்ன பொருள்? முக்தி நிலையில்தான் உயிர்கள் அந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்கின்ற உண்மை இல்லையா. அந்த குறிப்பை தான் இந்த பாடல்ல மிக அழகாக எடுத்து இயம்புகின்றார் நமக்கு ஆசிரியர். இதுல பாருங்க, கருவளர் மேகத்து அகடு தோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும். கருவளர் மேகம், அதாவது மேகங்கள் நீரை அப்படியே முகந்து கொண்டு வயிற்றில் வச்சிருக்கான். அதாவது கரு வளர்ற மாதிரி இருக்குதாம், அந்த நிறை மாதமா இருக்குதாம் அந்த மேகத்துக்கு. அந்த மேகங்கள் அப்படியே ஊர்ந்து வரும்போது அந்த ஊர்ல உள்ள சிகரங்கள் அவ்வளவு மிகப்பெரிய சிகரமா இருக்கு. அந்த சிகரங்கள் அந்த மேகத்தை உரசுற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன பொருள்?
மேகங்கள் மிகுதியாக இருக்கு, கீழ் இறங்கி வருது, அப்ப மழை பொழிவதற்கு ஏதுவாக இருக்கு. அதே நேரத்துல உயர்ந்த கோபுரங்கள் இருக்கு, அப்ப செல்வ செழிப்பு நிறைந்ததாகவும் இயற்கை வளம் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறது நமக்கு புரிகின்றது. அப்படிப்பட்ட பொன்மயமான இல்லங்கள் இருக்கின்றது. இந்த இடம் முழுவதுமே பொன்னால வேந்திருக்கின்றார்கள். இல்லங்களையும், வீடுகள் கோயில் மட்டும் இல்லைங்க, வீடுகளே அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற குறிப்பு. இதுல ஒரு நயம் பாருங்க. கருவளர் அப்படின்னா என்ன பொருள்னா, கருவுல ஒரு குழந்தை கருவுல வளர்ந்த ஒரு குழந்தை என்ன தவறு செய்தாலும் அந்த அம்மா பாரபட்சம் பார்க்காம அவங்க அந்த குழந்தைங்களுக்கு சோறு போடுறதுல இருந்து பராமரிக்கிறதுல இருந்து எல்லாமே செய்வாங்க. மேகமும் அப்படித்தானே, இவன் நல்லவன் கெட்டவங்கிறத பாக்குறது இல்லை இல்லையா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே மழை பொழியுது. அதனாலதானோ என்னமோ இந்த கருவளர் மேகம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வச்சதா தோணுகின்றது. அது மிக அழகான ஒரு நயமாகவும் நாம பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட இடத்துல, அதாவது செல்வ செழிப்பும் இயற்கை செழிப்பும் நிறைந்த இடத்தில் பெருவள முத்தி நான்மறை தொழிலால் அப்படின்னு சொல்றாரு. என்ன பொருள் அப்படின்னா, 3 விதமான நெருப்பு தீ வைத்து 4 மறைகளை, மறை அதாவது தீ தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தீயினால தொழில் செய்வது அப்படின்னா வேதங்கள் ஓதி அந்த மறை வளர்ப்பது, அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேதியர்கள். இதுல இந்த முத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 விதமான தீயை தான் அதோடைய அர்த்தம். ஆகவனியம் அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கும் விதமாக சதுர பீடம். இப்ப நீங்க இன்னைக்கும் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க அந்த வேள்வி வளர்ப்பாங்க. அந்த ஓம குண்டத்தை பார்த்தீங்கன்னா சிலது பிறைச்சந்திரன் வடிவத்துல இருக்கும், சிலது வட்டமா இருக்கும், சிலது சதுரமா இருக்கும். இதெல்லாமே ஒவ்வொன்றையும் குறிக்கிற விதமாகத்தான் நமக்கு வச்சிருக்கிறாங்க. பஞ்சபூதங்களையும் உண்மை விளக்கத்துல ஒவ்வொரு வடிவம் சொல்லுவோம் இல்லையா, 5 பூதங்களுக்கு, அந்த வடிவத்துல தான் அவங்க அமைச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆகவனியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேள்வி நிலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பீடம் சதுரமா இருக்கும். கோயில்கள்ல அதிகமாக பார்க்கக்கூடிய வேள்வி தீ. அது மட்டும் அல்லாம 2வது வகை தீ பாத்தீங்கன்னா காருகபத்தியம் அப்படிங்கிறது. இது வீடுகள்ல செய்யக்கூடிய அக்னிகாரியம். இது தீயை குறிக்கக்கூடியது. முக்கோண பீடத்துல இருக்கும். இப்ப நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, நமக்கு வீட்டுல வேள்வி செய்யும் போது முதல்ல சதுரமா வச்சுட்டு அதுக்கு நடுவுல செங்கலை ஒரு முக்கோண வடிவத்துல வைப்பாங்க. ட்ரையாங்கிள்னு சொல்றோம் இல்லையா, அந்த முக்கோண வடிவத்துல வைப்பாங்க. வச்சுட்டு தான் அதுல வேள்வி செய்வாங்க. ஏன்னா அது வீட்டுல செய்யக்கூடியது அப்படிங்கிறதுனால. அடுத்தது பாத்தீங்கன்னா தாக்கிணாக்கினி என்று சொல்லப்படுகின்ற நீரை குறிக்கக்கூடிய அக்னி வடிவம். இது பிறை வடிவில் உள்ள பீடத்துல அமைக்கக்கூடியது. இத முக்காவாசி பாத்தீங்கன்னா பயணத்தின் போது அந்த அக்னி குஞ்சு எடுத்துட்டு போவாங்க. அந்த போய் அடுத்த ஊர்ல அதை செய்வதற்காக, அக்னி காரியம் செய்வதற்காக. இப்படி எடுத்துட்டு செல்லும் அந்த நெருப்பும் ஒரு வகை. ஆக கோயில்ல செய்யக்கூடிய காரியம் அக்னி காரியம், வீட்டில் செய்யக்கூடிய அக்னி காரியம், மற்றும் பயணத்தின் போது எடுத்து செல்லக்கூடியது. இந்த 3ஐ தான் 3 தீ என்று சொல்லி இதை நான்மறை தொழிலால் அப்படின்னு ஒரு குறிப்பு வைக்கிறார். நான்மறை தொழில் செய்யக்கூடியவர்கள் அதை சரிவர செய்து கொண்டு வருகின்றார்கள். தீ வளர்த்து அந்த அக்னி காரியத்தை சரிவர செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செய்தாலே ஊரும் நாடும் செல்வ செழிப்பாகவும் இயற்கை செழிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நாம இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கும் உண்மை. அப்படிப்பட்ட பெரும்பற்ற புலியூர். பெரும்பற்ற புலியூர் அப்படின்னா பெரும் பற்றாக இருக்கக்கூடியவனை பற்ற வேண்டிய புலியூர் அப்படிங்கிற ஒரு பொருள். அதாவது இது புலியூர் அப்படிங்கிறது புலிகால் முனிவர் வழிபட்டதுனால, அவர் பற்றாக கொண்டதனால பெரும்பற்ற புலியூர். நாமளும் பற்ற வேண்டியவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு குறிப்பினால பெரும் பற்ற புலியூர் என்று சொல்லி இங்க திருவளர் தெய்வப்பதி என்ற ஒரு மிக அழகான சொற்றொடர் வைக்கிறார். இது ரொம்ப அழகான ஒரு சொல்னு தான் நம்ம சொல்லணும் அந்த சொற்றொடர். அதாவது திருவளர் தெய்வப்பதி என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்வம் மிகுந்த தெய்வம் உகந்து அருளி இருக்கும் திருத்தலம். செல்வம் அதிகமாக இருக்கு. என்ன செல்வம் இருக்கு? பெருமான் இருந்தாலே அது செல்வம் தான் நமக்கு. இந்த உலகத்திற்கு வேண்டிய செல்வமும் இருக்கு, முக்தி நிலையில் வேண்டிய செல்வமும் இருக்கு. யாரு முக்தி நிலையில் வேண்டிய செல்வம்? சிவபெருமானுடைய தூக்கிய திருவடிதான். அதையும் இங்க வச்சு, அதனாலதான் தெய்வப்பதி என்று சொல்லிட்டு
விதி நிதியம் திரண்ட, பதி விதி நிதியம் திரண்ட என்னன்னா முறைப்படி சரியாக யார் யாருக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கின்றார்களோ அந்த விதிப்படி தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடம். அதாவது வேதியர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு உபநயனம் செய்த பிறகு அவர்களுக்கு என்று இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சில விதிமுறைகள் அவர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி தீக்கை எடுத்த பிறகு சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு. இதையெல்லாம் சரிவர செய்பவர்கள் அப்படிங்கிறது தான் இங்க பொருள். இதுல எது சரி, எது சிறந்தது, எது தாழ்ந்ததுங்கிற கேள்வியே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு, அவர்கள் அதை சரிவர செய்ய வேண்டும். இப்போ ஒன்று யோசிச்சு பார்த்தோம்னா, இவர்கள் சிறந்தவர்களா இவர்கள் சிறந்தவர்களா நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த பூமியில இந்த உலகத்துல ஒரு புல்லு பூண்டுக்கு இருக்கிற அதே உரிமையும் அதே முக்கியத்துவமும் ஒரு யானைக்கும் உண்டு. ஒரு யானைக்கு இருக்கக்கூடிய அதே முக்கியத்துவமும் அந்த அந்த ஈகோசிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா, அது இருக்க வேண்டிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் ஒரு எறும்புக்கும் உண்டு. ஆக இவர்கள் இப்படி செய்ய வேண்டும், இவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று சில நியதிப்படி நாம செய்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி வேலையை செய்ய முடியாது, ஒரே மாதிரி அக்னி காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா அவர்கள் விடுவதை நாம் பிடிக்க வேண்டும், நாம் விடுவதை அவர்கள் பிடிக்க வேண்டும். அப்படிங்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட நமக்கு விதிமுறைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தெய்வப்பதி என்று சொல்லிட்டு இங்கே சிற்றம்பல கூத்து நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய, சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கூத்து நிகழ்த்தி கொண்டிருப்பவன் உருவளர் இன்ப சிலம்பொலி அலம்பும் பெருமானோடைய தூக்கிய திருவடி ஆடிக்கொண்டு இருப்பதனால அந்த சிலம்பு ஒலி எழுந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தூக்கிய திருவடிக்கு கீழ் எனது உயிர் தங்க வேண்டும், எனக்கு முக்தியை கொடுத்து அருள் செய் என்று மிக அழகாக இந்த பாடலை முடிக்கின்றார் நமக்கு ஆசிரியர். பாதாதி கேசமாக நேற்று நாம திருவடியை பார்த்தோம், இன்று தூக்கிய திருவடியை பார்த்திருக்கின்றோம். மூன்றாவது பாடல். வரம்பிரிவாளை மிளிர்பாடு கமலம் கரும்போடு மாந்திடு மேதி பீரம்பிரி சென்னல் கழனி செங்கழு நீர் பாழனம் சூழ் பெரும் பற்ற போலியூர் சீரம்பூரை முடிவானவர் அடிமுறையால் இறைஞ்சு சிற்றும்பல கூத்தா நிரந்தரம் முனிவர் நினைத்திரு கணைக்கால் நினைந்து நின்றொழிந்ததென் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். மூன்றாவது பாடல் நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். இந்த முழு பதிகமுமே பாதாதி கேசமாக பெருமானை வருணிப்பது. நாம ஏற்கனவே பெருமானுடைய பாதங்களை பார்த்துட்டோம். 2 பாதங்களையும் முந்தா நேத்திக்கு பாதங்கள்னு பொதுவா சொன்னாலும் நேத்திக்கு தூக்கிய திருவடி அப்படிங்கிறத இன்னும் அழகாக வலியுறுத்தி சொன்ன ஆசிரியர் இன்னைக்கு என்ன பண்றாரு பாருங்க. அப்படியே மெதுவாக அந்த திருவடியிலிருந்து மெதுவா அப்படி வந்தாக்க நமக்கு அடுத்தது இருக்கிறது கணைக்கால். அந்த கணைக்காலை பத்தின குறிப்பாக தான் இன்றைய பாடல் அமையுது. அதுவும் இறைவனையும் இயற்கையையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற குறிப்பில் தான் நமக்கு இந்த முழு பாடலுமே அமைகின்றது. ஏன்னா 4 வரி பாடல்ல 2 வரி இயற்கைக்கும் 2 வரி பெருமானுக்காகவும் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இயற்கைக்கும் பெருமானுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இந்த முதல் 2 வரி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இடம் நிறைய அதாவது வயல் சூழ்ந்ததாக இருக்கு, நீர் வளம் நிறைந்ததாக இருக்கு. அங்க வாழை மீன்கள் துள்ளி விளையாடி கொண்டு இருக்கு. அதோடு அங்கு தாமரை மலர்களும் நிறைய பூத்து இருக்கு. இதையெல்லாம் அந்த இடத்துல அந்த வயல் எல்லாம் இருக்கிற இடத்துல அந்த கரும்பும் சேர்ந்து இருக்கு. அதை வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எருமை மாடுகள் நிறைய அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்றாரு. என்னன்னா இயற்கை வளம் நிறைந்த இடமாக இருக்கு அப்படிங்கிறத அப்படியே நம்ம கண் முன்னால விரித்து காட்டுகின்றார்.
இப்படிப்பட்ட இடம், அங்கே சென்னல் பயிர்கள் எல்லாம் நிறைய விளைஞ்சி நிற்கிது. அப்படிப்பட்ட இடம்தான் எங்களுடைய பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, அதாவது இது முழுவதுமே மருத நிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி மிக அழகாக அந்த இடத்தை வந்து நமக்கு முதல்ல கண்ணில் காமிக்கிறாரு ஆசிரியர் இந்த முதல் 2 வரிகள்ல. அவ்வளவுதானா அப்படின்னா அதுக்கு அடுத்தது, இப்படிப்பட்ட செழிப்பான இடத்துல தான் எங்க சிவபெருமான் கூத்தாடி கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, சிரம்புரை முடி வானவர்கள் தேவர்களெல்லாம் இறங்கி வந்து பெருமானை வழிபடுகின்றார்கள். எப்படி வழிபடுகின்றார்களா? முறையால், அடிமுறையால் இறைஞ்சு சிற்றம்பல கூத்தா அப்படின்ற ஒரு குறிப்பை வைக்கிறாங்க. ஏன்னா தேவர்களுக்கு அப்படின்னா அவர்கள் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா, அவர்கள் அந்த முறைப்படி வழிபட்டார்களாம். உடனேயே நம்மளுக்கு ஒரு குறிப்பு ஞாபகத்துக்கு வரணும். முறை தெரியாமல் வழிபடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்கு தான் அடுத்தது ஒரு வரி வைக்கிறாரு பாருங்க, நிரந்தர முனிவர் நினை திருக்கணைக்கால் நினைந்து. அதாவது விதி தெரிந்தவர்கள் விதிப்படி பெருமானை பூசிக்கின்றார்கள், தெரியாதவர்கள் அவர்களுக்கு வந்த வாக்குல அவங்க வந்து பெருமானை பூசிக்கின்றார்கள். இதற்கு சரியான எடுத்துக்காட்டு நமக்கு சிவகோச்சாரியாரும் அதே நேரத்தில் நம்ம கண்ணப்ப தேவநாயனாரும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சிவாச்சாரியார், ஆகம முறைப்படி பூசை செய்யும் சிவாச்சாரியார், இன்னும் ஒருவர் வேடர் குலத்தில் பிறந்தவர். 2 பேர் பூசையும் ஒரே மாதிரி தானே பெருமான் ஏத்துக்கிட்டாரு. யோசிச்சு பார்த்தா கண்ணப்ப தேவநாயனார் மேல வருத்தப்பட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பெருமான் அந்த சிவாச்சாரியார் கனவுல போய் சொல்றாரு. அப்ப சிவாச்சாரியார் மனம் வருத்தப்பட்டாலும் பெருமானுக்கு அது வலிச்சிருக்கு இல்லையா, அதனாலதான் பெருமான் அங்க போய் அவருடைய கனவுலையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத, அவனுக்கு உடம்பு முழுக்கவே அன்பு தான், நம் பக்கல் அன்பு, அவ்வளவுதான், வேற எதுவுமே தெரியாது, அவனுடைய பூசை வந்து அப்படிப்பட்டது அப்படின்னு சிவபெருமான் போய் கனவுல சொல்றாரு. என்னன்னா, இருவருடைய பூசையையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொண்ட பெருமான். இங்க வானவர்கள் அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் பூசை செய்கின்றார்கள். முனிவர்கள் எதுவுமே இல்லைனாலும் அன்பு என்ற ஒன்றை முக்கியமாக வைத்துக்கொண்டு அவர்கள் வந்தவாறு பூசை செய்கின்றார்கள். ஆக இந்த 2 பூசையையும் பெருமான் ஏற்று அருள் செய்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட திருக்கணைக்கால் இருக்கு இல்லையா, அந்த கணைக்கால்ல என்னுடைய நெஞ்சம் அப்படியே நின்று விட்டது அப்படிங்கிறார். அத்தனை அழகாக இருக்கு. அந்த கணைக்காலை பார்த்த மாத்திரத்தில் என் மனம் அங்கேயே லயித்து நிற்கின்றது பெருமானே அப்படிங்கிற குறிப்பை தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு, அதாவது 3வது பாடல் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கின்றார். அதாவது கால், அதற்கு பிறகு தூக்கிய திருவடி, அதற்கு பிறகு கணைக்கால் என்று 3 பாகங்களை நம் கண் முன் கொண்டு வந்து காட்டிவிட்டார் இந்த பாடலின் ஆசிரியர். நம்மளுடைய ஒரு நாயன்மார் தான் இவரும். அதாவது 63 நாயன்மார்கள்ல வரலைனாலும் இவர்களும் நமக்கு திருமுறை ஆசிரியர்கள் என்ற குறிப்பில். 4வது பாடல் திருச்சிற்றம்பலம். தேர்மலி விழவில் குழலோலி தெருவில் கூத்தொலியே தொலிவோத்தின் பேரொலி பறந்து கடலொலி மலிய போலி தரு பெரும்பற்ற போலியூர் சீர்நில இளைய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றொம்பல கூத்தா வான்மலி முலையாள் வருடிய திரள்மா மணிக்கூரங்கடைந்ததென் மதி. திருச்சிற்றம்பலம். இன்னையோட பாடலை பாருங்க. அதாவது பெருமானோடைய பாதாதிகேச வருணனையாக தான் நாம் இந்த பதிகத்தை பார்த்துட்டு வர்றோம். அதில் வந்து பெருமானோடைய தொடை தான் இன்றைய நம்மளுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற தில்லையில் நடனம் இயற்றி கொண்டிருக்கின்ற பெருமான், அங்கே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமானின் தொடைகளில் உமையம்மையார் கை வைத்து வருடுகின்றார். அப்படிப்பட்ட தொடைதான் என் மனத்தில் ஆட்கொண்டு நிற்கின்றது, என் மனம் அதிலேயே லயித்து நிற்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்கிறாரு. அதாவது இதில் வந்து நாதவிந்து தத்துவத்தை சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதை வந்து உலகியலாக நாம் எடுத்தோம் அப்படின்னா பிரயோஜனப்படாது. ஆடிட்டு இருக்கும்போது எப்படிப்பா தொடையில் கை வைக்க முடியும், இப்படிலாம் கேட்கக்கூடாது. இது வந்து நாதவிந்து தத்துவம் அப்படிங்கிறத நாம் நினைவில் வைக்கணும். அது மட்டும் இல்லை, சதாசிவ வடிவம் என்று சொல்லும்போது அதில் ஒவ்வொரு பாகம் அங்கத்திலிருந்து தான் நமக்கு ஒவ்வொரு விதமான ஆகமங்கள் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தொடை என்பதும் ஒரு ஆகமத்தின் வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதை உமையம்மையாருக்குத்தான் சொன்னார் அப்படிங்கிறதுனால பெருமான் இந்த ஆகமத்தை அம்மைக்கு சொல்கின்ற அந்த குறிப்பை நாம் இந்த பாடலில் பார்க்க முடிகின்றது. எப்படிப்பட்ட தில்லையாக இருக்கின்றது அப்படிங்கிறத முதல் 2 வரிகளில் சொல்கிறாரு பாருங்க. அதாவது இது வந்து ஒரு பல்பொருள் ஓமையணி மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். மாதிரி இல்லை, அதே தான். அந்த இடத்துல தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடத்துல தெருக்களில் அதிகமான தேர்கள் ஓடுது. தேர் அதிகமாக எப்போ வரும் அப்படின்னா விழா கோலத்தில் தான் வரும். இன்றைக்கும் நாம் பார்க்கலாமே, ஏதாவது விழா அப்படின்னா தில்லையில் வந்து ரோடை பிளாக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வண்டிக போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுனாக்கா மக்களால் போக முடியாது. அதே நேரத்தில் அதிகமான வண்டிகள் வருவதும் அந்த நேரத்தில் தான் நாம் பார்க்க முடியும். அப்போ தேர்மலி விழவில் அந்த விழா கோலங்கள் நிறைந்த இடமாக இருக்குது. அதனால் தேர்கள் மிகுதியாக இருக்கின்றதாம். அப்போ அந்த தேர்லேருந்து வர்ற சத்தம் வரும் இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தது பாருங்க, குழல். குழல் என்று சொல்லப்படுவது காற்று ஓசை. அப்போது காற்றினால் இயக்கக்கூடிய ஓசை, அது அந்த ஒலிகளும் அதிகமாக நிறைந்து இருக்கின்றது. அது மட்டும்தானா அப்படின்னா கூத்து ஒலி. தெருவில் வந்து அங்கங்கே இந்த கூத்து நடனம் இயற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கூத்தின் ஒலியும் நமக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. அடுத்தது ஏத்தொலி. இது முடிந்த பிறகு வேதங்கள் ஒலித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, குழல் ஒலி கேட்குது, அதாவது நரம்பினால் மீட்டக்கூடிய ஒலிகள் கேட்குது, கூத்து இயற்றுவதனால பாடிக்கொண்டும் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, வேதங்கள் ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள். இது எல்லாமே கலந்து வருகின்றது. தேர்லேருந்து வர்ற சத்தம் இது எல்லாமே கலந்து வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல உள்ள ஒரு சத்தம். அப்போ அது வந்து கடலோடைய சத்தத்தை வந்து மிஞ்சி போகிற அளவுக்கு இருக்குதாம். கடல் ஓசை மிகப்பெரியதா இல்லை இந்த இடத்துல கேட்கக்கூடிய ஓசை பெரியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஓசை ஒலியலாம் ஆனார்தாமே அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல நினைவுக்கு கொண்டு வருகின்றார். ஆக நாத விந்து தத்துவத்தை மிக அழகாக இதில் சொல்லி ஆகமங்களை நமக்கு வெளிப்படுத்திய அந்த தருணத்தையும் மிக அழகாக இந்த இடத்துல சொல்லி, அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலத்தில் தான் எங்கள் பெருமான் கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய திருத்தொடைகளில் என் மனம் லயித்து நிற்கின்றது, நிற்க வேண்டும், நின்று கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பைத்தான் மிக அழகாக இந்த 4வது பாடல் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர். திருச்சிற்றம்பலம். நீரை தழை வாழை நிழல் கோடி நெடுந்தெங்கு இளம் காமுகுளம் கொள்ளில் பலமா பிறை தாவள் பொழில் சூழ் கிடங்கிடை பாதன முதுமதில் பெரும்பற்ற போலியோர் சீரைகொள் நீர் தரள தீரல்கொள் நித்திலத்த செம்பொன் சிற்றம்பல கூத்தா போரையாணி நிதம்ப பொலியதளாடை கச்சு நூல் புகுந்ததென் புகழே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டு நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தில்லையில் அருளி செய்யப்பட்டது. பெருமானை பாதாதி கேசமாக வருணித்து வரக்கூடிய அற்புதமான பாடலாகத்தான் இதை பார்த்தோம். இதில் என்ன ஒரு சிறப்பு, என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல் 4 பாடல்களில் பார்த்தோம். ஒலிகள் நிறைந்து இருக்குது, புகை மண்டலம் சூழ்ந்து இருக்குது, ஏன்னா வேள்விகள்லாம் சரியாக செய்கிறதுனால. அது மட்டும் அல்லாமல் அந்த இடம் சோலைகள் சூழ்ந்து இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு பாருங்க, இந்த இடம் சோலைகள்னா எப்படிப்பட்ட சோலைகள்? பூ மட்டும் இல்லைங்க, இங்கே அழகான பழங்களும் கிடைப்பது போல உள்ள சோலைகள் இருக்கான். அதுவும்
நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மா பலா வாழை என்று சொல்லப்படுகின்ற இந்த முக்கனிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? அந்த மூன்றுமே இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு. ஏன் அப்படின்னா பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நமக்கு வேண்டியது மலர்களும் அதே நேரத்தில் பழங்களும் தான். அதனால இந்த இடத்துல பழங்கள் நிறைய இருக்கான். வாழை இருக்கான், அதே மாதிரி தென்னை மரம் இருக்கான், கமுக மரம் இருக்கான், அங்கேயே மா பலா இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் முழுவதுமாக நீர் கோர்த்து இருப்பதனால நித்திலம் மற்றும் தரளம் போன்ற முத்து வகைகளும் ஏகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீர் நிறைந்த பகுதியாக அதே நேரத்தில் வளப்பம் நிறைந்த பகுதியாக இந்த இடம் இருக்கு அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு பதிவு செய்கின்றார். அந்த மாதிரி இடத்துல தான் பெருமான் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதான் பாருங்க, செம்பொன் சிற்றம்பல கூத்தா, பொன்மயமாக இருக்கக்கூடிய சிற்றம்பலத்தில் கூத்து நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருப்பு உறுப்பில் புலித்தோல் ஆடை இருக்கு இல்லையா, அதை கட்டிட்டு அதோட சேர்த்து கச்சும் கட்டியிருக்கிறார். அதாவது திரு ஆடையை குறிக்கக்கூடிய அழகான பாடலாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. இடுப்பில் புலித்தோல் அணிந்திருக்கிற அந்த குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். பழங்கள் என்று சொல்லப்படுவது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கோயிலுக்கு போனால் நாமளும் பழம் கொண்டு போகணும், அதே நேரத்தில் அங்கேயும் நமக்கு பழம் தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள உட்கிடை. அது மட்டும் இல்லை, தென்னையும் தென்னை மரமும் அதே நேரத்தில் அதாவது தேங்காயும் வாழையும் பார்த்திங்கன்னா எப்படியும் தானாக அந்த விதையில இருந்து தானாக முளைக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தேங்காவை நாம் உடைச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறத ஆணவம் கண்மம் மாயையாக நமக்கு இன்னைக்கு வேள்வியிலெல்லாம் வச்சு சொல்கிறதையெல்லாம் நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். அந்த குறிப்பை தான் இந்த பாடலில் நமக்கு வைத்து ஆணவம் கண்மம் மாயை என்பதை விடுத்து இந்த பழங்களாக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய பழங்களாக நாம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான குறிப்பையும் வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு அல்லது அடுத்த உறுப்பு என்ன என்பதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். அது மதி இது என்று அலந்தலை நூல் கற்று ஆழை பொழிந்தருமறை அறிந்து பிது மதி வழி நின்று ஒழிவில வாழ்வி பெரியவர் பெரும்பற்ற போலியோர் சேதுமதி சமணும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா மதுமதி வெள்ளத்திருவயிற்றுந்தி வாழைப்புண்டு என்னுளம் மகிழ்ந்ததுவே. திருச்சிற்றம்பலம். இந்த 6வது பாடல் நம்ம இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கிறோமோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறது மாதிரி தான் இன்றைய பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது இந்த நூலை கற்றால் எனக்கு தெளிவு கிடைக்குமா, அந்த நூலை கற்றால் தெளிவு கிடைக்குமா அப்படின்னு நாம் நிறைய நூல் அதாவது புத்தகங்களை தேடி அலைஞ்சிட்ருக்கிறோம். ஒரு சொற்பொழிவு கேட்போம், அதில் ஏதாவது ஒரு குறிப்பு சொன்னாங்க அப்படின்னா உடனே அந்த நூல் வேணும்னு கேட்டு அதை வாங்கி படித்து அதுக்கும் இதுக்கும் ஒரு ஒப்பீடு பண்ணி இந்த மாதிரி நாம் அறிவு நிலை சார்ந்தே நின்றுடுறோம். இப்படி அது சரியா இது சரியான்னு பார்த்துட்டு பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால ஏதாவது பயன் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முதல் வரியில கேட்டு நிற்கிறாரு நம்ம ஆசிரியர். அது மதி இது மதி என்று அலந்தலை நூல் கற்று அழைப்பு ஒழிந்து இதுதான் அதுதான்னு சொல்லிட்டு தேவையில்லாத சண்டை போட்டுட்டு பேச்சுக்கள் பேசிட்டு இருக்கிறோமே, இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, காழிப்பிள்ளையார் அவருடைய பதிகத்தில் மிக அழகாக மதுரை பதிகத்தில் சொல்லியிருப்பார். ஆலவாய் பதிகத்தில் குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதினி கற்ற நூல் கருத்து நீ அறுத்தம் நீ இன்பம் என்று இவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதன் முகம்மனே அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன பொருள்னா, நான் இப்போ ஒரு புத்தகம் படிக்கிறேன்னா அந்த புத்தகத்தை படிக்கிறதுனால வர்ற அறிவு கருத்து
அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்து நீ, அதை படிக்கிறதுனால எனக்கு வரக்கூடிய அறிவு தெளிவு நீ, அதனால எனக்கு ஒரு இன்பம் கிடைக்குதுல்ல அதுவும் நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீயா இருக்கிறப்பா அப்படிங்கிறாரு. ஒரு நூல் நாம படிக்கிறதோடைய முக்கியத்துவம் என்னன்னா, ஒரே ஒரு செய்யுள் படிச்சா போதும், முழு பதிகம் கூட படிக்கணும்னு கிடையாது. ஒரு வரியிலேயே நமக்கு ஒரு இன்பம், நிறைவு கிடைக்கணும். அந்த நிறைவு கிடைப்பதற்கு பெருமானின் கருணை வேண்டும். அதை தான் இங்க முதல்ல சொல்றார் பாருங்க. அது மதி இது மதி என்று அலந்தலை நூல் கற்று அழைப்பொழிந்து அருமறை அறிந்து. எத்தனையோ விதமான மறை நூல்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தெரிந்து படித்து தெரிந்து. இப்படி நாம ஒவ்வொரு பக்கம் அலைஞ்சிட்டு இருந்தாலும் எங்க அப்பாவா நின்று எங்களுக்காக எங்களை முக்தி பெற வேண்டும் வைக்க வேண்டும் என்று எங்க அப்பாவாக இருந்து நடனமாடிக்கொண்டு இருக்கின்ற பெரும் பற்ற புலியூரில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற சிற்றம்பல கூத்தா. அதுவும் எப்படியா, வேள்வியை செய்து கொண்டிருக்கின்ற சான்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரும் பற்ற புலியூர். ஏன் அப்படின்னா, சிவ வேள்வி அவ வேள்வி என்று 2 இருக்கு இல்லையா, அதுல இதை நம்ம சிவ வேள்வியா தான் எடுக்கணும். ஏன்னா அவ வேள்வியை அழித்தது தக்கன் வரலாறுல நமக்கு தெரியும். வேள்வி என்று சொல்லியாச்சுன்னா வேதத்துல வேள்வி இருக்கு, ஆகமத்திலையும் வேள்வி இருக்கு. வேதத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம யாகம், தேவயாகம், மானுட யாகம், பிதுர் யாகம், பூத யாகம் என்று இந்த 5 சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இதெல்லாம் இல்லை. ஆகமப்படி பாத்தீங்கன்னா இதையும் தாண்டினது. அதாவது கண்ம வேள்வி, தவ வேள்வி, ஜப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி என்று சொல்லப்படுவது. இப்ப நாம இந்த நூலெல்லாம் எடுத்து சிந்திச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே ஞான வேள்வியில வரும். அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து தியானத்துல ஆழ்ந்தோம் அப்படின்னா அது தியான வேள்வி ஆகும். ஆக இப்படி நமக்கு ஆகமப்படி இந்த 5 வேள்விகள் சொல்லுவாங்க. இது எல்லாமே சிவத்தை நோக்கினதாக இருக்க வேண்டும். அதுதான் சிவவேள்வி என்று சொல்லப்படுவது. அப்படி நாம் சிவவேள்வியில் ஈடுபடும் போது நம் தந்தையாக நமக்கு அறிவு கொடுப்பதற்காக பெருமானே வரார். ஒரு புத்தகம் படித்தாலும் போதும், ஒரு வரி படித்தாலும் போதும் என்று சொல்லி பெருமான் நம்மை ஆட்கொள்கின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமான் நடனம் இயற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய உந்தித்தானத்தை பார்த்து என் மனம் மகிழ்ந்து இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த பதிகம் முழுவதுமே பாதாதிகேச வருணனை என்பதை பார்த்தோம். ஒவ்வொரு அங்கமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அமைப்புல இன்று உந்தித்தானம், உந்தி என்று சொல்லப்படுவதுதான் வேள்வித்தானம். இதுல நம்ம வேள்வித்தானம் என்பது நமக்கு தெரியும். அதனால தானோ என்னமோ வேள்வியை வச்சே இந்த பாட்டை நமக்கு சொல்லி அருள் செய்திருப்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த புத்தகம் அந்த புத்தகம்னு தேடி அலையாம ஏதாவது ஒரு நூல் அதை எடுத்து அதை ஆழமாக கற்று பெருமானின் திருவடிகளை அடைவதற்கு அதுவே போதும், பிரமாண நூல் என்று நாம் எடுத்து அதன் வழி ஒழுகி நின்றோம் என்றால் அதுவே போதும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோடைய மிக அழகான குறிப்பாக பார்க்கின்றோம். 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். பொருவரை பூயத்தின் மீமிசை புலித்தோல் பொடியாணி பூணனுலகலம் பெருவரை புரைத்தின் தோளுடன் காண பெற்றவர் பெரும்பற்ற பூலியோ திருமருவுதர தார்மிசை அடைப்ப நடம் செய் சிற்றம்பல கூத்தா உருமருவுதர தனிவடம் தொடர்ந்து கிடந்ததென் உணர்வுணர்வோனந்தே. திருச்சிற்றம்பலம். இந்த 7வது பாடல் நாம ஏற்கனவே சிந்திச்ச மாதிரி இந்த முழு பதிகமும் பெருமானை பாதாதிகேசமாக வருணிக்கக்கூடிய ஒரு அற்புத திருப்பதிகம். அதை நாம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வகையில இன்னைக்கு பெருமானோடைய உந்தித்தானம், அதாவது வயிறு என்று சொல்லப்படுகின்ற பகுதியும் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்ற உருத்திராக்க மாலையும் பத்தின குறிப்பாக தான் இன்றைய பாடல் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதுல பாருங்க, பெருமானோடைய அந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற கூத்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவருடைய புஜங்கள், அதாவது புஜம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தோள்கள் பெரிய ஒரு மலை போல இருக்கின்றதாம். அதாவது இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, பாடி பில்டிங், மேச்சோ மேன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, பெருமான் நிஜமாவே மேச்சோ மேனா தான் இருந்திருக்கிறாரு, இன்னும் இருக்கிறாரு.
பொறுவரை புயத்தில் அந்த பெருமானுடைய தோள்கள் மலை போன்று இருக்க அதுல புலித்தோலை அணிந்திருக்கின்றார். அது மட்டுமா அப்படின்னா அதோடு சேர்ந்து திருநீரும் அணிந்திருக்கின்றார் அப்படின்னு. திருநீரு என்பது சைவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிவச்சின்னம் என்பது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நமக்கு நிலை இல்லாமையை எடுத்து கூறுவது மட்டும் அல்லாமல் மருத்துவ குணமும் நிறைந்தது. அதே நேரத்தில் நம்ம மனத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தகுதியும் கொடுக்கக்கூடிய நம்மளை தகுதிப்படுத்தக்கூடியது இந்த திருநீரு என்று சொல்லப்படுவது. அதை ஒரு பெருமான் அணிந்து நமக்கு காட்டுகின்றார் எப்படி அணிய வேண்டும் அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா நாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனிதன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு ஒரு மாடல் நம்மளை முன்னாடி இருந்தால் தான் நாம் அதை பின்பற்ற முடியும். நாம் தனியாக இயங்க முடியாது. நாம் எதை எடுத்தாலுமே நமக்கு யாராவது ஒருவர் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது யாரையாவது நம்ம பார்த்தா தான் செய்ய முடியும். அதனால தான் பெருமான் திருநீரு அணிந்து இருக்கின்றார். ஏன் அப்படின்னா இப்படித்தான்ப்பா நீங்கள் திருநீரு அணியணும் என்று காட்டுவதற்காக. அது மட்டும் இல்லை, பெருமான் எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற கருணாமூர்த்தி என்பது நமக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஊழி காலத்துல எல்லாமே அழிந்து சாம்பலாகி நிற்கின்றது. அப்ப சாம்பல் போய் பெருமானிடம் கேட்கின்றதாம், பெருமானே எனக்கு சார்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெருமான் தனது இரு கரங்களையும் விரித்து நான் தான் உனக்கு சார்பு, என்னிடம் வா என்று சொன்னதுனால முழுவதுமாக அந்த சாம்பல் பூச்சோடு பெருமான் காட்சி கொடுக்கின்றார். அதுதான் ஊழி காலத்துல பெருமான் திருநீர் அணிந்திருப்பது. நம்மளுக்காக அணிந்திருப்பது நம்மை பக்குவப்படுத்துவதற்கு. இந்த இரண்டையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பெருமான் திருநீர் அணிந்து பூநூல் என்று சொல்லப்படுகின்ற முப்புரி நூல் அணிந்திருக்கின்றார். அது என்ன முப்புரி நூல்னா நாம அணிவது போல கிடையாது, இப்போ உலகில் அணிவது போல கிடையாது. இந்த முப்புரி நூல் என்று சொல்லப்படுவது வயதான தேவர்களுடைய வெண்மை நிறமான முடி என்பது நமக்கு 7ஆம் திருமுறை திருவாஞ்சியம் பதிகத்தின் மூலமாக நம்பி ஆரூரர் உணர்த்துகின்றார். ஏன் அப்படின்னா இறக்கக்கூடாது என்று அமிர்தம் கடைந்து அமிர்தத்தை உண்டவர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா வெண்மை முடி வருது அப்படின்னா என்ன பொருள்? வயதாகின்றது, முதிர்வு வருகின்றது அப்படின்னா அடுத்தது மரணப்பட போகின்றோம் அப்படிங்கிறது தான் பொருள். ஆனா இன்னைக்கு நம்ம டையெல்லாம் அடிச்சு அதெல்லாம் மாத்திக்கிறோம். ஆனா மரணத்தை மாற்ற முடியுமான்னா முடியாது இல்லையா? ஆனா தேவர்கள் அந்த அமிர்தத்தை உண்டு ஆனாலும் மடிகின்றார்கள். ஆனால் எங்கள் சிவபெருமான் அதிலிருந்து வந்த விஷத்தையே உண்டாலும் இன்னும் அப்படியே இருக்கின்றார், நிலையாக இருக்கின்றார், தாணுவாக இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் இந்த இடத்துல உணர்த்துவதாக பெருமான் அந்த பூநூலை அணிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானுடைய தோள்களை காண பெற்றவர், பெருமானுடைய அழகிய அந்த தோள்களை திருச்சிற்றம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமானின் தோள்களை காணப்பெற்றவர்கள் அப்படிங்கிறாரு. காணப்பெற்றவர்கள்னா என்ன அர்த்தம்? நாம இன்னைக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி அங்க போய் பெருமான தில்லையில பார்த்துட்டு வந்தா போதுமா அப்படின்னா அப்படி இல்லை. நமது ஓலக்க மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற நெத்தி பொட்டுல பெருமான் ஆடிக்கொண்டிருப்பதை காணப்பெற்றால் தரிசிக்க முக்தி தரும் தில்லை அப்படின்னா எங்கே தரிசிப்பது என்ற ஒரு கேள்வி வரும் இல்ல. நம்மளுடைய நெத்தி பொட்டு என்று சொல்லப்படுகின்ற ஓலக்க மண்டபத்தில் பெருமான் ஆடிக்கொண்டிருப்பதை தரிசிக்க பெற்றால், காண பெற்றால் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெரும்பற்ற புலியூர்ல பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கும் போது அவருடைய வயிற்று பகுதி அதோடு அவர் ஆடிக்கொண்டிருப்பதனால் அவர் அணிகலன் என்று சொல்லப்படுகின்ற உருத்திர மாலையும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த மாலை ஆடுவதும் அவருடைய அழகான வயிற்று பகுதியும் என்னை அப்படியே கவர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி என் அறிவு அதிலேயே தங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பமாக பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான பாடலாக இதை பார்க்கின்றோம். என்ன குறிப்புன்னா அம்பலக்கூத்தனை நாம தில்லையில போய் தரிசிச்சோம் அப்படின்னா அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு நாம எந்த இடத்துல உலகத்துல எங்க வேணாலும் நாம போய் இருந்தாலும் அம்பலவாணரை நினைக்கும் போது அப்படியே அவரை நம் நெற்றி பொட்டுக்கு நடுவில் கொண்டு வர முடிந்தது அப்படின்னா நம்மளுடைய பூசை கண்டிப்பாக முதல் படியை எட்டிவிட்டோம் என்று பொருள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் தான் இன்றைய பாடலை நமக்கு சொல்லி அருள் செய்திருக்கின்றார். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். கண்ணி
ஏறி விசிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்றாபயம் பிடிகெட இவை கண்டு உன் பெருநடத்தில் பிரிவிலார் பெரும் பற்ற பூரியோர் திணிமணி நீல கண்ட தென்னாமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தா அணிமணி முறுவல் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிற்று என் அறிவே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பெருமானோடைய அந்த கரங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லும் மிக அழகான ஒரு பாடல். இந்த பாடலை நாம் பார்க்கும்போது உண்மை விளக்கத்தை சிந்திக்காம இருக்கவே முடியாது. முடிந்த அளவுக்கு சித்தாந்தத்தை தொடாமல் போகணும் அப்படின்றது தான் நம்ம குறிக்கோள் இந்த 5 நிமிஷ வீடியோவுக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்றைய பாடல் கொஞ்சம் சிரமம் தான் உண்மை விளக்கம் இல்லாமல் போகிறதுக்கு. எப்படினாலும் பாட்டை பார்ப்போம். கனி எரி, அதாவது சிறப்பாக இருக்கக்கூடிய நெருப்பு. அது ஏங்க நெருப்புக்கு சிறப்பு அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க அப்படின்னா, 5 எழுத்து மந்திரத்தின்படி நமசிவாய என்று சொல்லப்படுகின்ற 5 எழுத்தின்படி இந்த எரி என்று சொல்லப்படுவது நகாரத்தை குறிக்கக்கூடியது, ந என்ற எழுத்தை குறிக்கக்கூடியது. அது ஒரு பதம். உண்மை விளக்கம் 33வது பாடல் மற்றும் 36வது பாடல் வழிதான் நாம் இந்த பாடலை சிந்திக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏன் சிறப்பான எரின்னு சொல்றாருன்னா, வல்வினையை சுட்டு என்று உண்மை விளக்கத்தில் சொல்லுவார். வினையை சுடுவதற்கு பயன்படுவதனால இது சிறப்பான எரி. அப்ப கனி எரி. விசிறுகரம், விசிறுகரம் என்று சொல்லப்படுவது நமக்கு தெரியும். வீசிய திருக்கரம், அது திருவடியை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடியது. இதற்கு வா என்று சொல்லப்படுகின்ற நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தில் வா என்ற திருவருளை நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான உறுப்பு என்று சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா துடி. துடி என்றால் உடுக்கை. இது சி என்று சொல்லப்படுகின்ற 5 எழுத்தில் வரக்கூடிய சி என்று சொல்லப்படுகிற சிவத்தை குறிக்கக்கூடியது. உண்மை விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை மிக அழகாக சொல்லுவார். மாயை இதனை உதறி அப்படின்னு சொல்லுவார். அந்த உடுக்கை இது பண்ணும்போது மாயையை உதறுவதனால அதற்கு அந்த உடுக்கை ஏந்திய கரம் சிறப்பாக சொல்லப்படுவது. செங்கை மற்ற அபயம், அபயம் அளிக்கக்கூடிய சிவந்த கைகள். இதை யா என்று சொல்லப்படுகின்ற எழுத்தோடு ஒப்பிட முடிகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா கை என்ற ஒரு எழுத்து வருது இல்லையா, கை என்ற ஒரு சொல், அது ஒரு எழுத்து ஒரு மொழி தான். கை என்பது ஒழுக்கம் அப்படிங்கிற பொருள்ல வரும். அப்ப செங்கை அப்படின்னா செம்மையான ஒழுக்கம் என்று பொருள். அது என்னங்க செம்மையான ஒழுக்கம் அப்படின்னா, நாம செம்மையான ஒழுக்கத்தின்படி நின்றால்தான் நமக்கு அபயம் கொடுப்பான். 1. 2வது, செம்மையான ஒழுக்கம் என்று சொல்லப்படுவது அறக்கருணை செய்பவர்களுக்கு அறக்கருணை செய்து, மரக்கருணை செய்ய வேண்டியவர்களுக்கு மரக்கருணை செய்து பெருமான் அவர்களுக்கு அபயம் கொடுக்கிறார் இல்லையா, அந்த குறிப்பையும் மிக அழகாக இதில் சொல்கின்றார். நாம் இதை கொஞ்சம் கொண்டு கூட்டி இருக்கிறோம். இந்த பிணிகட, அதாவது விடவாய் என்று சொல்லப்படுவதை நம்ம பின்னாடி எடுக்கிறோம். பிணிகட விடவாய் அப்படின்னு சொல்லி விடவாய் கங்கணம் அப்படிங்கிறத நாம் கொண்டு கூட்டுறோம். ஏன் அப்படின்னா பெருமான் கங்கணம் கட்டியிருக்காரு. கங்கணமா எதை கட்டியிருக்கிறாரு அப்படின்னா பாம்பை கட்டியிருக்கிறாரு. கங்கணம் எதுக்கு கட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுப்பதற்காக கங்கணம் கட்டுவார்கள். பெருமானுக்கு என்னங்க உறுதிமொழி எடுக்கணும், எதற்காக உறுதி எடுக்கணும் அப்படின்னா பிணிகெட. யாருடைய பிணிக்கெட? நம்மளுடைய பிறவி என்ற பிணியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் கங்கணம் கட்டியிருக்கின்றார். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள் நம்மை உய்வடைய செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். அதற்காக கங்கணம் கட்டியிருக்கிறாரா. அடுத்தது நாம என்ன செய்யணும் அப்படின்னா பிணிகெட இவை கண்டு. பெருமான் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் இல்லையா, அந்த நெருப்பேந்திய கரம், வீசுகரம், அபயகரம் என்று அனைத்தையும் நாம் காண வேண்டும். எதற்காக காண வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய பிறவி பிணி கெடுவதற்காக காண வேண்டும். கண்டு பெருமானோடைய அந்த தில்லையில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அந்த நடனத்தை நாம் கண்டு திணி மணி நீலகண்டத்து என் அமுதே. என்ன அழகான ஒரு சொற்றொடர் பாருங்களேன். தமிழோடைய அழகு நமக்கு அழகா. திணி மணி
நீல கண்டத்து என் அமுதே. அழகான திருநீலகண்டத்தை உடைய எங்கள் பெருமான் எப்படிப்பட்டவன்? நீலகண்டம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது விடத்தை உண்டதற்கான ஒரு குறிப்பு. விஷம்னு சொல்லிட்டு விஷம் சாப்பிட்ட ஒருத்தன் எப்படிங்க அமுதமாக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இன்னைக்கும் யோசிச்சு பாருங்க. விஷம் சாப்பிட்டு உண்டு, அதாவது ஒருவர் வந்து மரணப்பட்டுட்டார், விடம் காரணமாக மரணப்பட்டுட்டார், அது பாம்பு கடி ஏதோ ஒரு காரணத்தினால மரணப்பட்டுட்டார்னா அவருடைய உடல் உறுப்புகளை வந்து தானமாக எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பாகங்கள்ல எல்லாமே விஷம் தோய்ந்திருக்கும். இதுல ஒரு முரண் பாருங்க. பெருமான் கழுத்துல விஷத்தை வச்சிருக்கிறான், ஆனா அவன் அமுதமா நிக்கிறான்ப்பா. எத்தனை அழகான ஒரு ஒப்புமை பாருங்களேன். அமுதமாக நிற்கின்றான். என்ன அப்படின்னா உலகியல் வேறு அருளியல் வேறு என்பதை தெள்ளத்தெளிவாக எடுத்து காட்டுகின்ற ஒரு இடம். அங்க பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். சீர்கொள் சிற்றம்பல கூத்தா என்ற ஒரு குறிப்பை மிக அழகாக சொல்லி அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமானின் முறுவல், அந்த ஸ்மைல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முறுவலும் அந்த அழகான பற்களும் என்னுடைய அறிவை அப்படியே அடங்க செய்து விட்டது அப்படிங்கிறது தான் இன்றைய பாடல் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு கருத்து. 9வது பாடல். திருநெடுமாலிந்திரன் அயன்வானோர் திருக்கடை காவலில் நேருக்கி பெருமுடி மோதி உகுமணி முன்றில் பிறங்கிய பெரும்பற்ற போலியூர் செரு நெடுமேறு வில்லின் முப்புறம் விரித்த சிற்றம்பல கூத்தா கருவடி குழை காதமல செங்கமல மலர் முகம் கலந்தது என் கருத்தே. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு பாடல். இதுல பாருங்க, பெருமானோடைய முகத்தை, ஏன்னா இந்த முழு பதிகமுமே பாதாதிகேச வருணனை என்று பார்த்தோம் இல்லையா, பெருமானுடைய அழகிய தாமரை போன்ற முகத்தை பார்த்து என் மனம் அதில் லயிக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வானவர்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து பெருமானை வழிபடுவதற்காக வரிசையாக நிற்கின்றார்கள். நெருக்கி நிற்கின்றதுனால ஒருத்தருடைய முடியில இருக்கிற கிரீடம் இன்னொருத்தருடைய முடியில இருக்கிற கிரீடமும் ஒராய்ந்து அதுல இருக்கிற மணிகள் கீழே சிந்தி அந்த மணிகள்னால அந்த இடமே மிகவும் வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது, பெருமான் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? மேரு என்ற வில்லை என்ற மலையை, மேரு என்ற மலையை வில்லாக வளைத்து முப்புறங்களையும் எரித்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக நமக்கு இங்கே சொல்லி அருள் செய்கின்றார். பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லப்படுகின்ற சிற்றம்பலத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமானை பார்ப்பதற்கு தேவர்களெல்லாம் வர்றாங்க. அந்த தேவர்களை காக்கும் பொருட்டாக பெருமான் வில்லேந்தி அவர்களை காத்து அருள் செய்கின்றார். ஆனா அடியார்களாகிய நமக்கு இந்த மாதிரி போய் வரிசையிலெல்லாம் நிற்கணும்னு அவசியமே கிடையாது. நேரடியாக பெருமானின் திருவடியை நினைத்த மாத்திரத்தில் நம்மளுக்கெல்லாம் ராஜ மரியாதையோடு பெருமான் நம்மை அழைத்து செல்கின்றார். உதாரணத்துக்கு திரு ஆரூர் தலம் நினைச்சு பாருங்க. அங்க வந்து திருக்காவணம் என்று சொல்லப்படுகின்ற தேவாஸ்ரேய மண்டபம் அங்கே இருக்கின்றது. அந்த தேவாஸ்ரேய மண்டபம்னா என்ன அப்படின்னு பொருள் பார்த்தோம்னா, தேவர்கள் எல்லாம் பெருமானை பார்ப்பதற்காக வரிசையாக நிற்கின்ற இடம். அதை தாண்டி போவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா நாம அந்த தேவாஸ்ரேய மண்டபத்தை தாண்டி பெருமானிடம் நேரடியாக செல்ல முடிகின்றது இல்லையா? அதுதான் தேவர்களுக்கும் அடியார்களுக்கும் உள்ள வேறுபாடு என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். தேவ அஸ்ரேய மண்டபத்தை தேவ ஆசிரிய மண்டபம் என்று தமிழ் படுத்தி அர்த்தம் மாறிவிட்டது. தமிழ்ல அதற்கு பெயர் திருக்காவணம், வடமொழியில தேவ அஸ்ரேய மண்டபம். இதை நாம நினைவில் வச்சுக்கணும்.
இதுல பாத்தீங்கன்னா பெருமானுடைய அழகான தாமரை போன்ற முகம் என் மனத்தில், என் கருத்தில் நிறைந்து நிற்க வேண்டும், நின்று கொண்டிருக்கின்றது, அது எப்போதும் நின்று கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை நாமும் பெருமானின் திருவடிகளுக்கு வைக்க வேண்டும் இந்த பாடலை பாடும்போது. ஏன் அப்படின்னா, பெருமானை நினைக்குமாறு நினையே, இசையுமாறு இசையே என்றெல்லாம் பார்த்தோம் இல்லையா? பெருமானுடைய மனம் இல்லைன்னா நம்மளால அதை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. அதனால பெருமானின் திருவடிகளுக்கே அவருடைய திருமுகம் நம்ம மனசுல இருந்து மாறாம இருக்கணும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை வைத்து இந்த பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஏற்கொள் கற்பகமோ திரு சீலை புருவம் பெருந்தடங்கண்கள் மூன்றுடையும் பேர்கள் 1000 100,000 பிதற்றும் பெற்றியோர் பெரும்பற்ற போலியோர் சீர்கொள் கொக்கிரகும் கொன்றையும் துன்று சென்னி சிற்றம்பல கூத்தா நீர்கொள் செஞ்சடைவாள் புதுமதி மத்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நீரைந்தே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய அதாவது சடா மகுடம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான அந்த தலை கோலத்தை இன்றைய தியானத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது பாதாதிகேசமாக பெருமானை வருணித்து வரக்கூடிய இந்த நிலையில் பெருமானுடைய அழகிய சடா மகுடம் தான் இன்றைய நமது சிந்தனைக்கு. இதுல பாத்தீங்கன்னா பெருமானுக்குடைய சடா மகுடம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மகுடம்னு சொல்லியாச்சுனாலே யாராவது ஒருவர் இவர்தான் மன்னன் என்று சூட்டுவது. பெருமானுக்கு அப்படி யாரும் சூட்டினது இல்லை. சூட்டல அப்படின்னா அதை அவர்கள் இறக்கவும் முடியாது. ஆக பெருமானை மன்னன் என்று யாரும் நிர்ணயமும் செய்ய முடியாது. அதில் இருந்து அந்த பதவியில் இருந்து அவரை மாற்றவும் முடியாது. ஏன்னா பெருமான் நேச்சுரலாவேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இயற்கையாகவே எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய மன்னவன். அது மட்டும் இல்ல, பிஞகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைக்கோலம் நம்ம சிவபெருமானுக்கு மட்டுமே உரித்தானது. இது நமக்கு யோக நிலையை குறிப்பது அப்படிங்கிறதும் நமக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்ல, பெருமானுடைய அந்த சட மகுடம் என்று சொல்லப்படுவது எத்தனையோ இடங்களுக்கு, எத்தனையோ விஷயங்களுக்கு ஆதாரமாக, வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் நமக்கு நன்றாக தெரியும். அதையும் இந்த பாடலிலேயே நாம் பார்க்க இருக்கின்றோம். முகத்தை பார்த்தோம். முகத்தில் இருந்து அப்படியே மேலே ஏறும்போது, பெருமானின் பாதாதிகேச வருணனையில் மேலே அப்படியே மெதுவாக ஏறும்போது முதலில் நமக்கு தெரிவது எதுனா, பெருமானுடைய அழகிய புருவங்கள். அந்த 2 புருவங்களும் வில் போல வளைந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கண்கள் 3 அதோட சேர்த்து அந்த புருவம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அழகு நிறைந்த எங்கள் சிவபெருமானுக்கு 1000 100,000 பெயர்கள் உண்டு. அதை பிதற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது நாமாவளி என்று சொல்லப்படுகின்ற பெருமானின் பெயர்களை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அடியவர்கள் வாழ்கின்ற இடம் இந்த பெரும்பற்றம் புலியூர். அங்கே பெருமான் அழகாக நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அவர் நடனமாடும் போது அவர் சடா மகுடம் என் கருத்தை கவர்கின்றது. எப்படிப்பட்ட சடா மகுடம் தெரியுமா? அதுல கொக்கோடைய இறகு, கொன்றை என்று சொல்லப்படுகின்ற மலர், இது எல்லாமே சூடி இருக்கின்றார். அது மட்டுமா அப்படின்னா, கங்கையை நிறுத்தி இருக்கின்றார். அதாவது தண்ணியை ஒரு இடத்துல நிறுத்த முடியுமா அப்படின்னா, எங்க சிவபெருமானால மட்டும்தான்ப்பா நிறுத்த முடியும். அதுவும் மேலே ஒரு இடத்துல நிறுத்த முடியுமா? அதாவது ஃப்ளோக்கு மேல இருந்து கீழே விழுந்துரும். ஆனா பெருமான் தன்னுடைய சடா மகுடத்தில் அதை நிறுத்தி இருக்கின்றார். அதோடு சேர்ந்து ஊமத்த மலர் என்று சொல்லப்படுவதையும் சந்திரனையும் ஒன்றாக வைத்து அருள் செய்கின்றார் எங்கள் சிவபெருமான். அது என்னுடைய சிந்தையில் நிறைந்து இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பு. ஊமத்தை மலர் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு மலர். சந்திரன் என்று சொல்லப்படுவது தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர். கங்கை என்பது ஆணவத்தின் வெளிப்பாடு.
கொன்றை என்று சொல்லப்படுவது பெருமானுக்கே உரித்தான 5 எழுத்து மந்திரம். யோசிச்சு பாருங்க, இந்த பாடல் மூலமா நமக்கு என்ன பாடம் அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நாம செருக்கு நிறைந்தவர்களாக இருக்கின்றோமா கங்கையை போல? கவலையே வேண்டாம், பெருமானுடைய சடாமகுடத்துல நமக்கு ஒரு இடம் உண்டு. வேற எங்கேயாவது இருந்து சாபம் பெற்று வந்திருக்கின்றோமா? தகாத செயல்களை செய்து பாவங்கள் செய்து சாபங்கள் பெற்று வந்திருக்கின்றோமா? கவலை வேண்டாம், பெருமானின் திருவடியை பிடித்தால் அவர் நம்மை சந்திரனை காத்து அருள் செய்தது போல காத்து அருள் செய்வார். அதே மாதிரி எல்லாரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோமா? கவலை வேண்டாம், பெருமான் ஊமத்தை மலரை எப்படி தலையில் வைத்து தன்னையே அலங்காரம் செய்யும் பொருளாக அதற்கு ஒரு பதவியை கொடுத்தாரோ, அந்த மாதிரி நம்மையும் பெருமான் ஆதரிப்பார் என்று உயிர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும் விதமாக இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். 11வது பாடல். காமன காலன் தக்கன் மிக்கெச்சன் படக்கடை கணித்தவனல்லா பேமனம் பிரிந்த தவ பெரும் தொண்டர் தொண்டனின் பெரும் வற்ற போலியோர் சேமனல் தில்லை வட்டம் கொண்டாண்ட செல்வ சிற்றம்பல கூத்தா பூமலரடி கீழ் புராண பூதங்கள் போருப்பரன் பொன் சொல்லின் போருளே. திருச்சிற்றம்பலம். இந்த 11வது பாடல் கிட்டத்தட்ட அவை அடக்கம் என்றே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பெருமான பாதாதி கேசமாக வருணனை செய்த பதிகத்தை அருளி செய்தவர் நிறைவாக வரக்கூடிய இந்த பாடல்ல பெருமானை பற்றி எனக்கு பாட தெரியல, நான் சொன்ன புன்மொழிகளை அடியார் பெருமக்கள் பொறுத்து மன்னித்து அருள வேண்டும், மன்னித்து அருளுவார்கள் அப்படின்னு ஒரு மிக அழகான குறிப்பை சொல்கின்றார். என்னன்னா, இது அவை அடக்கம் போல அமைந்திருந்தாலும் இதில் வர்ற ஒரு குறிப்பு என்னன்னா, நாம் பாடுறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பாட வேண்டும். பெருமான் அதை பாட வைக்கின்றார். நடுவில் எங்கேயாவது நம் வினை வசப்பட்டு நாம் நம்மளுடைய எண்ணத்தை நடுவில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த இடத்துல புன்மொழிகளாக வரும். அருளாளர்கள் நம்ம திருமுறை ஆசிரியர்கள்லாம் அதை சொல்கிறது அவர்களுக்காக சொல்லுவது இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருந்து பாடின பதிகங்கள். அதனால் இது அவர்களை பொறுத்த வரைக்கும் புன்மொழிகள் கிடையாது. ஆனால் இந்த பதிகத்தை திருப்பி எடுத்து நாம் பாடுறோம் இல்லையா, நாம் பாடும்போது நாம் ஏதாவது ஒரு இடத்துல பதிகங்களில் இருந்து மனத்தை வேறு இடத்துக்கு செலுத்திட்டு திருப்பி வந்திருப்போம் இல்லையா. நம்மளுக்கு அது சாதாரணமாக நடக்கிறது. ஏன்னா மனித மனம் குரங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி நாம் போயிட்டு வரும்போது அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், பெருமானோடைய கருணை இல்லாமல் நம்மளுடைய வினை வசத்தினால பாடியிருப்போம். திருப்பதிகங்கள் தான், ஆனால் பாடும்போதே அப்படி அந்த வினையின் தாக்கம் இருந்திருக்கும். அப்போது அது புன்மொழிகளாக மாறிடும். அப்படிப்பட்ட புன்மொழிகளையும் அடியார்கள் பொறுத்து அருள்வார்கள், கவலைப்பட வேண்டாம் என்று ஆற்றுப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பதிகங்கள் எல்லாமே நமக்கு அருளி செய்கின்றார்கள். இதில் பாருங்க, பெருமானோட அறக்கருணை மரக்கருணை என்று 2 சொல்லுவோம் இல்லையா. சிலரை தட்டி கொடுத்து வேலை வாங்குவோம், சிலரை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். இங்கே நமக்கு சொல்கிறது காமன், காலன், தக்கன், எச்சன் இவர்களை பெருமான் தட்டி கொடுத்தாரு. என்ன தட்டுன்னு நமக்கே தெரியும். அவர்களையெல்லாம் பெருமான் தனது பார்வையாலேயே, ஏன்னா இதெல்லாமே செயல்பட வேண்டும்ன்ற அவசியம் பெருமானுக்கு கிடையாது. அதனால தான் பெருமானை சொல்லும்போது எல்லாமே சங்கல்ப மாத்திரையில் செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமான் நினைத்த மாத்திரத்தில் அனைத்தையும் நடத்தி முடிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நம்ம சிவபெருமான் எங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னா, பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லப்படுகின்ற தில்லையில் அழகாக செல்வ சிற்றம்பலத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். அங்கே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கும் போது அவருடைய தூக்கிய திருவடி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே சீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இருக்கக்கூடியவர் இருக்கின்றார்கள். அவர்கள் என் பாட்டை கேட்டு என்னை இப்படி பாடுறான் அப்படின்னு நினச்சிருந்தாலும் என்னை மன்னித்து அருள் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்கிறாரு. ஏன்னா நம்மை போன்றவர்கள் பாடும்போது எப்போதுமே இசைப்பாடலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இல்லையா.
இசைப்பாடலில் நாம் சொல்கிறது வந்து பண் சரியில்லைனாலோ குரல் சரியில்லைனாலோ அப்படி எதுவுமே நாம் சொல்லலை. ஏன்னா பண் சரியில்லாமல் குரல் சரியில்லாமல் ஆனால் பெருமானையே நினைத்து கண்ணீர் மல்க பாடினால் அது புன்சொல்லாக வராது. ஆனால் நல்ல குரல் வளம், நல்ல சங்கீத ஞானம் இதெல்லாம் இருந்துட்டும் பாடும்போது பெருமானை நினைக்காமல் பாடினால் அது புன்சொல்லாக மாறும். அதைத்தான் இங்கே சொல்கிறாரே ஒழிய நமக்கு வந்து சரியாக பாட வரலையேன்னு யாரும் இங்கே வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா கோழை மிடராக என்று நமக்கு காழிப்பிள்ளையார் அருளி செய்திருக்கிறத நாம் நினைவில் கொள்ள வேணும். அது எல்லாமே நமக்கு தோளில் தட்டி கொடுத்து பாடுங்க ராசா அப்படின்னு நமக்கு பெருமானை சொல்லுவதற்கு சமமான வார்த்தைகள். அதனால் பெருமானை நோக்கி நாம் பாடும்போது, திருமுறைகள் பாடும்போது மனத்தில் பெருமானை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் பாடினால் கண்டிப்பாக அது புன்மொழிகளாக ஆகாது. அதை தான் நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே திரும்பி திரும்பி சொல்கிற காரணம். அன்போடு பாடணும், அன்போடு எதை செய்தாலும் செய்யணும், அன்பே சிவம் என்று சொல்லுவதற்கு காரணமே இந்த பாடல் மிக அழகாக அதற்கு ஒரு சான்றாக அமைவதாக பார்க்க முடிகின்றது. இதோடு 2வது திருப்பதிகம் பெருமான் கருணையினால் நிறைவுக்கு வருகின்றது. அடுத்து 3வது திருப்பதிகத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.